சங்கத்தின் அழைப்பை ஏற்று பொதுக்குழுவை சிறப்பிக்க வந்திருக்கும் 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ்கே சாதிக் பாஷா அவர்கள் சுற்றுரையாற்றுவார்கள். விஷயம் கோரிக்கை வச்சோம். தீபாவளி நேரத்தில் குறுக்கில் வந்து கடை போட விடாதீங்க, உள்ள சிங்கார தோப்புக்குள்ளே வர முடியல அப்படின்னு 2 கோரிக்கை வச்சோம். அது சாதிக் பாஜாபாயும் ஃபாலோ பண்ணி, ஆனால் மொதல் நாள் மத்தியானத்துக்கு மேலே கூட்டம் ஏறினதுக்கப்புறம் போட்டாங்க. இருந்தாலும் திருப்பியும் ஒரு முறை சாதிக் பாஜாபாய் அவர்களை நாங்கள் இப்பொழுதும் அது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம். அதே போல் சாதிக் பாஜாபாய் அவர்களுக்கு இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். சிங்காரத்தோப்பில் இருந்து நோ என்ட்ரி நிறையா வண்டிங்க உள்ளே போகுது. அதனால் சிங்காரத்தோப்பில் அடிக்கடி டிராஃபிக் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு பிசியை, ஒரு ஏட்டையாவை சிங்காரத்தோப்பு முக்கில் போட சொல்லுங்கள். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 20 தடவையாவது அந்த டிராஃபிக் ஆயிடுது. அதே போல் வியாபாரிகளுக்கு வேண்டுகோள் கணக்க மாரிஸ் தேட்டர் பாலத்தை வந்து சீக்கிரமாக திறக்கிறதுக்கு நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் கோரிக்கையாக ஒரு தீர்மானம் ஒன்று வச்சு துரை வைகோ அவர்கள்ட்ட வந்து நம்ம மனு கொடுக்கறதாக ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கோம். அதையும் பரிசீலனைங்க உறுப்பினர்கள்லாம், அதையும் நம்ம வந்து மனு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி கோல்டன் மகால் சந்தில் வந்து சாதிக் பாஜாபாயிட்ட சொன்னோம், அதுவும் சிறப்பான முறையில் நம்ம ரோடு போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி சாதிக் பாஜாபாய் அவர்கள் வந்து குறுக்கு சந்து எல்லா சந்திலையுமே சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிக்க நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கரகோசை அனைவரும் எழுப்புமாறு கேட்கிறோம். இப்பொழுது சாதிக் பாஜாபாய் அவர்கள் உங்கள் இடத்துல உரையாற்றுவார். திருச்சிராப்பள்ளி அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தினுடைய தலைவர் உமர் இக்பால் பாய் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வெளி தந்திருக்க கௌரவ தலைவர் ஏகே உசேன் பாய் அவர்களே, மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற ஸ்ரீதர் அவர்களே, திருமதி சாந்தி ராதாகிருஷ்ணன் அவர்களே, வசந்தத்தின் தூதுவனாய் நின்று அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற நம்ம சங்கத்தினுடைய செயலாளர் டி ஷாகுல் அமீத் அவர்களே, மற்றும் பொருளாளர் சுரேஷ்குமார் அவர்களே, மற்றும் ஏனைய நிர்வாகிகள் மற்றும் வணிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கம் வணிகர்களுக்காக என்று இருந்தாலும் வணிக நோக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் முழுவதும் அவர் செய்த சாதனைகளை நமது செயலாளர்கள் பட்டியலிட்டார்கள். அதை பார்த்தோமேயானால், அதேபோல் கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறார்கள். அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், அதனினும் சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிற முண்டாசு கவிஞரின் முரட்டு வரிகளுக்கு உயிரோட்டமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் நான் கண்டு வியங்குகிறேன். வணிகர்கள் என்றால் வருவார்கள், வர்த்தகம் செய்வார்கள், வீட்டுக்கு சென்று விடுவார்கள் என்ற நிலை மாற்றப்பட்டு சமூக அக்கறையாக இது போன்ற கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவுவது மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பை சமூகத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் இளைஞர்களுக்கான அது கிரிக்கெட் போட்டி, அது சொல்ல மாதிரிதான் நினைக்கிறேன், இளைஞருக்கான கிரிக்கெட் போட்டியை ஜேம்ஸ் கிரவுண்டில் நடத்துகிறாங்க. இது இளைஞனுடைய திறன் மேம்பாட்டை வளர்க்குறதுக்கும் இது மாதிரி செய்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டு மற்ற சங்கங்களும் மற்ற அமைப்புகளும் இது போகிற ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும். வணிக சேவை என்பது எப்படி கல்வி சேவை, மருத்துவ சேவையோ அதேபோல் வணிகம் என்பதும் ஒரு சேவை மட்டுமே. என்ன காரணம் என்று கேட்டால், இது போன்ற வணிகர்கள் பல வர்த்தகங்களை புரிந்து ஈட்டும் பொருளுக்கு நம்ம அரசாங்கத்திற்கு வரிகளை கட்டுவதால் அந்த வரிகளை வைத்து மக்கள் நலத்திட்டங்கள் செய்வதற்கு அரசுக்கு பேருதவியாக இருப்பவர்கள் வணிகர்களே என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களோடு மக்களாக 19வது வார்டின் அரணாக செயல்படும் எங்களின் 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ்கே சாதிக் பாட்சா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. போன வருடம் மாதிரி எங்களுக்கு உறுதிமொழியே கொடுக்கலையே சாதிக் பாய். உறுதிமொழி கேட்டேன். நீங்கள் வந்து இப்போ வந்து தரக்கடையை வேறு பூம்புகாருக்கு முன்னால் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த தரக்கடையை வந்து ஓரமாக போட்டதுனால எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை.
ஆனால் சிங்காரத்தோப்புக்கு உள்ள கஸ்டமர் வந்துட்டு வெளியே போகணும். அந்த கஸ்டமர் உள்ளே வந்தால் தான் கடைக்காரவங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியும். எல்லாம் நாங்கள்லாம் குட்வில் கொடுத்து, அட்வான்ஸ் கொடுத்து, கடை லேபர் வச்சு நடத்து, ஈபி கட்டி, இது மாதிரி பலவிதமான சங்கடங்களை சமாளித்து இந்த நிறுவனங்களை நடத்தி இது மாதிரி சங்கத்தெல்லாம் நடத்துகிறோம். அதனால் எங்களுக்காக நீங்கள் வந்து அந்த 2 நாள் தியாகம் பண்ணுங்க. எங்களுக்கு தியாகம் பண்ணி நடு ரோட்டில் கடை போடுறத கடைசி வரைக்குமே எங்களுக்கு பாதுகாத்து கொடுங்க. நாங்கள் எப்போவுமே இந்த மாமன்ற உறுப்பினருக்கு எங்கள் வியாபாரிகள் பக்கபலமாக இருப்போம். அதை உறுதிமொழி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு வாட்டி. கண்டிப்பாக செய்கிறேன். எப்போவுமே நான் வந்து ஒரு அரணாக இருப்பேன். இப்போது சொன்னாருங்க டிராஃபிக்கை இது பண்ண சொல்லி, கண்டிப்பாக நான் பேசி அந்த ஷானு ஸ்டோர்ஸ்ட்டை அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக ஒரு போலீஸ்காரை வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விளக்குகள் வந்து அலங்கார விளக்குகள் மாதிரி வைக்கணுன்ட்டு ஏற்பாடு பண்ணி மேக்ஸிமம் நான் ரொம்ப நெருக்கி கொண்டு வந்துட்டேன். என்ன ஒரே ஒரு மைனஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் பஜாருக்கு அங்கிட்ட வந்து ரொம்ப குறுகலாக போயிடுச்சு. அதனால் அந்த போஸ்ட் வச்சா கண்டிப்பாக அது வந்து வண்டிகளால் இடிக்கப்படும். அது வரைக்கும் வச்சிடலாம். பூம்புகார்லேருந்து சூப்பர் பஜார் கார்னர் வரைக்கும் 2 பக்கம் விளக்குகள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கிட்டு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை நிப்பாட்டி அது பிரேக் ஆகி தான் இப்போ நத்தர்சா பள்ளிவாசலில் போட்டிருக்கிறது. இங்கே இருக்க லைட் தான், இங்கேருந்து போன லைட்டு தான் அது. ஆமாம், அதை நான் சென்சர் பண்ணி வாங்க தான். இவ்வளோ சொல்லலை, அதெல்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு. அப்படி எப்படியும் கொண்டாடுறான்னு பார்த்தா அந்த ரோடு அந்த குறுகலாக இருந்ததை மட்டும்தான் அதை கொண்டாட முடியல. அதை நான் செஞ்சிடறேன். வியாபாரிகள் பார்த்திங்கன்னா அந்த யானை குளத்தில் வந்து சில பிரச்சனைகள் நிற்கிது. அது சரியாயிருச்சுன்னா அந்த பூம்புகார்ட்டை போட்டிருக்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யானை குளத்துக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த மற்றபடி அந்த நூடுல்ஸ் கடை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ச்சிக்கு அங்கிட்டு போட சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ ஆர்ச்சிக்கு அங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ புதுசாக முளைச்சிருக்கு. அந்த அந்த கிரவுண்டு ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த கிரவுண்டில் வந்து எப்படியும் அலாட் பண்ணி கொடுத்து சரி பண்ணிடலான்னு நான் கண்டிப்பாக உத்தரவாதம் தரேன். இந்த வேலை என்னால் கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி.